Hi guys, நம்ம சேனல்ல free embroidery and crochet class எடுத்துட்டு இருக்கோம். So இன்னைக்கு வந்து embroidery classல satin stitch பத்தி தான் பார்க்க போறோம். Satin stitch பத்தின detailed video ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அத பார்த்து நீங்க first notes எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த stitch பத்தி practice பண்ணுங்க. Embroidery batch studentsக்காக நம்ம stitch book ரெடி பண்றோம். So அது எப்படி உங்களுக்கு மார்க் பண்ணனும்னு தெரியலனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருப்பேன், அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சாட்டின் ஸ்டிச் ஃபில் பண்றதுக்காக நான் ஆல்பபெட் லெட்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லெட்டர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏ எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஃபேப்ரிக்ல வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு தெரியலனா ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்க. மொபைல்லேயே ஈஸியாக ட்ரேஸ் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரி ரவுண்டு, ஹார்ட்டு, அப்புறம் லீஃப் இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆல்ஃபபெட்டில் வந்து ஸ்டிச் போடணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டை சுற்றி நான் வந்து பேக் ஸ்டிச் போட போகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எம்ப்ராய்டரி கிளாஸில் வந்து நான் இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு சாட்டின் ஸ்டிச் போட சொல்லி தந்திருக்க மாட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சாட்டின் ஸ்டிச் வேணும்னா நம்ம இந்த பேக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே வந்து சாட்டின் ஸ்டிச் போட்டால் நம்மளுக்கு ஒரு 3D லுக் கிடைக்கும். ஆல்ஃபபெட்டிக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்லா பஞ்சாக போட்டால் தானே நம்மளுக்கு லுக் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் போடலாம். ஸோ ஈஸியாக சாட்டின் ஸ்டிச் எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சென்டரில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணால் நம்மளுக்கு வந்து யூனிஃபார்மாக கிடைக்கும், கோணம் மூணையாக போகாது. ஸோ வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டால் நம்மளுக்கு வந்து லுக் வந்து நீட்டாக கிடைக்கும், நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் போடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 strands thread யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டுக்கு நம்ம போடலாம். ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 6 லேயர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டுக்கு வந்து நான் 3 லேயர் த்ரெட் தான் யூஸ் பண்ணேன். இப்போ ஹார்ட்டுக்கு வந்து 6 லேயர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 லேயர் யூஸ் பண்ணால் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், 6 லேயர் யூஸ் பண்ணால் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் வந்து இதுலேயே பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம சாட்டின் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 6 லேயர் த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து ஹார்ட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடும் அந்த சைடு இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 3 லேயர் யூஸ் பண்ண ரவுண்டுக்கும் 6 லேயர் யூஸ் பண்ண ஹார்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, அது கொஞ்சம் பல்கியாக வந்து மேலே வந்து எஃபெக்ட் தெரியுது. ஸோ இதுதான் வந்து 3 லேயர் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கும் 6 லேயர் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த லுக் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லீஃப்க்கு வந்து எம்ப்ராய்டரி போடலாம். லீஃபில் வந்துட்டு 2ஆக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ சிங்கிளாக வந்து சாட்டின் ஸ்டிச் போடலாம், இந்த மாதிரி வந்து 2ஆக டிவைட் பண்ணியும் போடலாம். ஸோ இந்த லீஃபில் வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணி எப்படி சாட்டின் ஸ்டிச் போடுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இது ஒரு மெத்தடு. லீஃப்கெல்லாம் நம்ம டேரெக்டாக வந்து சாட்டின் ஸ்டிச்சில் இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சுற்றி வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த லீஃபுக்கு வந்து நான் 6 லேயர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து சாட்டின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 4ஆக வந்து டிவைட் பண்ணிக்கணும்.
ஒரு சைடு வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு சைடு வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும்போது சென்டரில் வந்து கேப் விழுந்துட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மறுபடியும் அதை பிரிச்சுட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலேயே வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லீஃப் எம்ப்ராய்டரி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 3 வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆல்ஃபபெட்டில் வந்து டேரெக்டாக நம்ம சாட்டின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆல்ஃபபெட்டில் ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்குது. அந்த அவுட்லைனுக்கு மட்டும் நான் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா இதுலேயும் நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டால் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இதில் வந்து நான் பேக் ஸ்டிச் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸோட அவுட்லைனுக்கெல்லாம் இப்போ நான் பேக் ஸ்டிச் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃபுக்கு எல்லாமே நம்ம லேசி டெய்ஸி ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம லேசி டெய்ஸி எம்ப்ராய்டரி பார்த்தோம்ல, ஸோ அந்த ஸ்டிச் தான் வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற லீஃபுக்கு எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளாரோட டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சாட்டின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நம்ம பேக் ஸ்டிச் போடணும். ரொம்ப குட்டி குட்டியாக பேக் ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லென்த்தாக போட்டு நம்ம அவுட்லைன் மட்டும் பேக் ஸ்டிச்சால் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து இந்த ஃப்ளாரல் இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே எப்படி போடுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேப் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது, ஃபில் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த லீஃப் கேட்டெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ யூனிஃபார்மாக இருக்கணும், கச்ச கச்சன்னு நம்ம போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு மேலேயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சாட்டின் ஸ்டிச்சில் வந்து
மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டால் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டா நம்மளோட சாட்டின் ஸ்டிச் எம்ப்ராய்டரி வந்து ஃபினிஷ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுன்னு மேலே சாட்டின் ஸ்டிச் போட்டால் மிஷினில் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரியே ஒரு லுக் கிடைக்கும். ஃபைனலி நம்ம சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ லுக்கு பாருங்கள், மிஷினில் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருக்குது. ஸோ பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம போட்டனால தான் நமக்கு இந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.